விசாரிச்சு கொண்டு போனால் என்னுடைய வைஃபினுடைய மாமிர மகள் அவளும் என்னுடைய மனைவி மாதிரி தான், கிட்டத்தட்ட இவருடைய பார்வைக்கு மனைவியை போல தெரிஞ்சிருக்கு. அவர் நினைச்சுக்கு வந்து சொல்லிட்டார். உதாரணம் இது பாருங்கள். இப்படித்தான் ஹதீஸ்கள் உருவாகிறது. சொன்னவரை நோக்கம் பொய் சொல்லணும் என்பது அல்ல, சொன்னவரின் நோக்கம் நமக்கிடையிலே பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பது அல்ல. அவர் தள்ளி நின்று பார்த்ததால் அவருக்கு அப்படி தெரிஞ்சது. நன்னோக்கம் கருதி சொன்னால் சொன்ன கூட்டிலே தவறு இருக்கிறது. அது எப்போது வழங்குகிறது? தீர விசாரித்த போது வழங்குகிறது. இது நாம் சாதாரணமான அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளிலே, ஹதீஸ்களிலே, நபிகளார் உயிரோடு இருக்கின்ற போது ஹதீஸ்கள் நிறைவாக எழுதப்படவில்லை. ஒரே ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் சில ஹதீஸ்களை தொகுத்தார்கள். மற்ற நபிமொழிகள் தொகுக்கப்படவில்லை. தொகுக்கப்பட்டதெல்லாம் ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான். ஹிஜ்ரி 100 அளவிலே தான் அங்கே தொகுக்கின்ற வேலையை ஆரம்பிக்கின்றது. அந்த காலப்பகுதியிலே பொய்யர்கள், மறதியாளர்கள், இன்னும் இஸ்லாத்திலே பக்தி கூடியவர்கள் நன்னோக்கத்தினாலும் இஸ்லாத்துக்கு எதிரான நோக்கத்தினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரிலே ஹதீஸ்களை இட்டு கட்டினார்கள். அதனால் பொய்யான செய்திகள் ஆயிரக்கணக்கிலே உருவானது. பாருங்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு சரியான பசியாம், ரசூலுல்லாஹ்வினுடைய கபர் அடியிலே சென்று அவர் பிரார்த்திக்கிறாராம். அவருக்கு அப்படியே தூக்கம் மேலிட்டு விட்டதாம். கனவிலே ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ரொட்டி துண்டியை கொடுக்கிறாராம். அவர் அந்த ரொட்டியின் பாதியை கனவிலே தின்று விடுகிறார். கண்ணை முழித்து பார்க்கிறார், மறுபாதி கையிலே இருக்கின்றது. எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜின் சிறப்பிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உண்மையாக நடந்திருந்தால் எழுதலாம். இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அதைத்தான் சொல்கிறோம். பொய்யான செய்திகளை ரசூலுல்லாஹ்வின் பெயரிலே எழுதப்பட்டு விட்டது. இப்போதல்ல, ஜக்கரியா என்ற அந்த அறிஞர் எழுதவில்லை. அது அவர் புத்தகத்திலே எழுதி வைத்தார். அவருக்கு முன் அங்கே எத்தனையோ கிரந்தங்களிலே எழுதப்பட்டு விட்டது பொய்யான செய்திகள். எழுதியவர்கள் இன்னார் அறிஞர், இன்ன பலவீனமானவர், இன்ன நம்பகமற்றவர், இவர் சொன்னது என்றெல்லாம் சுட்டிக்காட்டி எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் நம்பி மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டுமா? கூடாது. அதைத்தான் சொல்கிறோம். அதனால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றவர்கள் சஹீஹான ஹதீஸை பின்பற்றுவோம் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் சஹீஹ் லைஃப் என்ற வேறுபாடு இல்லாமல் தங்கத்தோடு செம்பையும் தங்கம் என்ற பெயரிலே நீங்கள் விற்பீர்களா? தாய்மார்களே, உங்களுடைய வீட்டுக்கு ஒருவன் நீங்கள் கொடுத்த காசு ஒரு பவுன் 32,000 ரூபாய்க்கு செம்பு தாடை தங்கம் என்ற பெயரிலே தந்து விட்டால், அது உங்களுக்கு தெரிந்து விட்டால் ஹரவா போவான், நாசமா போயிறான், மண்ணுழுந்து போயிடுவான் என்று, இடியுழுந்துருவான் என்று எத்தனை வார்த்தைகளை கொண்டு திட்டு விடுவீர்கள். ஆண்களும் தான் அவ்வாறு செய்தீர்கள். ஒரு 100 ரூபாய் காசுக்கு நாரிய மீனை தந்து நல்ல மீன் என்று தந்து விட்டால் ரோட்டில் பிடிச்சி அவனை மீண்டும் காணுகின்ற போது 2 அரை கொடுக்கணும் இருக்குமா இல்லையா? கொடுக்கிற காசிக்கு பெருமதியா சாமான் இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு இறங்கிய அந்த தூய்மையான வஹி பரிசுத்தமானது, மனித சிந்தனைகளின் அசிங்கங்கள் படாத அந்த வஹி, அதுதான் ஆதாரமான ஹதீஸ். லைஃபான ஹதீஸ்கள் என்பது தங்கத்தின் பேரால் உலாவுகின்ற செம்பும் பித்தளைகளும் கரல்களும். அதை விளங்குங்கள். உலகத்தின் பொருள்களிலே தூய்மையை தேடுகின்ற நீங்கள் ஏன் மார்க்கத்திலே தூய்மையானதை தேடக்கூடாது? சிந்தியுங்கள். இதை சொல்ல போனால் இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நன்மையான காரியம் என்பது ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்ததுதான். என்ன சொல்வார்கள்? லைவான ஹதீஸை சட்டத்துக்கு எடுக்க கூடாதாம். ஆதாரம் இல்லாத ஹதீஸ்களை சட்டத்துக்கு எடுக்க கூடாது. சட்டமாக ஒன்றை சொல்வதென்றிருந்தால் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஆதாரம் இல்லாத லைவான ஹதீஸ்களை அமல் செய்யறதுக்கு பாவிக்கலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
நான் சொல்ல விடயம் சில நேரம் விளங்கும் விளங்காமல் இருக்கும் என்றாலும் எல்லோருக்கும் பிரயோசனம் என்பதால் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி ஒரு தியரியை சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கூற்றிலே அவர்கள் பிழையாக நடந்து கொள்கிறார்கள். சொல்லிக் கொடுப்பவர்களும் பிழையாக சொல்லுகிறார்கள், கேட்டு வழங்குகிறவர்களும் பிழையாக வழங்குகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் கேளுங்கள். நபிகளார் உண்மையாக சொன்னதென்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை கொண்டுதான் சட்டமேற்றணுமாம். இது ஹலாலி, இது சுன்னத்தி, இது வாஜிபு என்று சட்டமேற்றணும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு லைவான ஹதீஸை பாவிக்க கூடாதாம். அப்ப லைவான ஹதீஸ் எதுக்கு பாவிக்கிறதாம்? ஒரு அமலை செய்யறதுக்கு பாவிக்கலாமா? அமல் செய்யறதுக்கு பாவிக்கலாம் என்று அங்கே ஹதீஸ்களை விதியில எழுதப்படவில்லை. இப்ப நம்ம கேட்கிறோம், ஒரு அமல் என்றால் எப்படி வரும்? ஒரு அமல் ஒன்று ஃபர்லான அமல். அமல் என்றால் ஒரு செயல், ஒரு கடமையான அமல். இன்னொன்று ஒரு சுன்னத்தான அமல் என்று சொல்லுவோம். உதாரணம், சுபஹ் தொழுகையிலே குனூத் ஓதுறங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. குனூத் ஓதுவது சுபஹ்ல இருக்கா இல்லையா ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு அமல். நம்முடைய பாஷையில் சொன்னால் இபாதத் என்று சொல்லிக் கொள்ளலாம். சரி, ஒரு அமல் என்றால் ஒன்று அது சுன்னத் அல்லது வாஜிப். ஒரு சுன்னத்தான அமல் அல்லது வாஜிபான அமல் என்று சொல்லுகின்றோம். சுன்னத் என்று சொல்லுவது ஒரு தீர்ப்பு, இது வாஜிப் என்று சொல்லுவது ஒரு தீர்ப்பு. இப்போது எந்த ஒரு அமலும் உருவாகாது அதற்கு சுன்னத் அல்லது வாஜிப் என்று தீர்ப்பு கொடுக்கப்படும் வரை ஒரு அமல் செய்கின்ற ஒருவரிடம் கேட்கிறோம், சுபஹ்லே குனூத் ஓதுவரோ அல்லது ரமலான் காலத்தில் தஸ்பீஹ் தொழுகை தொழுவரோ, இவரிடம் கேட்கிறோம், நீங்கள் தஸ்பீஹ் தொழுகை தொழுகிறீர்களே அல்லது சுபஹ்லே குனூத் ஓதுகிறீர்களே என்று கேட்டால் அது சுன்னத்து தானே என்பார். சுன்னத்து, அதுக்காக செய்கிறோம். சுன்னத் என்று நீங்கள் எதை வைத்து முடிவெடுத்தீர்கள் என்றால், ஒரு முடிவு எடுப்பதென்று இருந்தால் அதற்கு என்ன ஆதாரமான ஹதீஸ் என்றுதான் கேட்க வேண்டும். ஏன்? அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒரு ஆதாரமான ஹதீஸ் வேணும் என்று. ஒரு ஆதாரமான ஹதீஸ் இருந்தால்தான், ஒரு சரியான ஹதீஸ் இருந்தால்தான் இதற்கு சுன்னத் என்று தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அதனால் நாம் கேட்கிறோம், சுபஹ்லே குனூத் ஓதுவது சுன்னத் என்ற தீர்ப்புக்கு, தஸ்பீஹ் தொழுகை தொழுவதற்கு இது சுன்னத் என்ற தீர்ப்புக்கு எந்த ஹதீஸை, ஆதாரமான ஹதீஸை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் ஆதாரமான ஹதீஸை தான் காட்ட வேண்டும். இல்ல ஹதீஸ் லைஃப் தான், அமல் செய்யலாம் தானே என்றால் இது ஒரு அறிவீனமான வாதம். ஹதீஸ் லைஃப் தான், அமல் செய்யலாம் தானே என்று வருவது. அமல் என்பதை உருவாவது ஒரு சுன்னத் அல்லது வாஜிப் என்ற தீர்ப்புக்கு பின்னர் தான். எனவேதான் அந்த தேடி பிழை. என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஹதீஸ்களை இமாம்கள் சஹீஹான ஹதீஸ்களிலே, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே, ஹதீஸ்களின் மூலமாக உறுதியாக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட், ஒரு நல்ல அமலை தூண்டுவதற்காக பலவீனமான செய்திகளை பாவிக்கலாம் என்று சில அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். நல்ல ஒரு அமல், உதாரணம் 5 நேர தொழுகை. 5 நேர தொழுகையை ஒருவர் பேணுதலா தொழ வேண்டும் என்பதற்காக பலவீனமான ஹதீஸை பாவிக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடாது. இப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பலவீனமான ஹதீஸில் உள்ள நன்மை கிடைக்கும் என்று நம்பக்கூடாது. இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்க இன்று என்ன நடக்கின்றது? நன்மையை ஏவுகின்றோம், தீமையை தடுக்குகிறோம், ரசூலுல்லாஹ்வின் மார்க்கத்தை உருவாக்குகிறோம் என்றதன் பெயரால் ஆதாரம் இல்லாத நூற்றுக்கணக்கான செய்திகளை எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவு இல்லாததன் காரணமாக, அறியாமையினால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று பள்ளிவாசல்களை முழங்குகின்றார்கள். சகோதரர்களே, இது பாவம். சகோதரர்களே, இது பாவம். நரகத்துக்கு போயிருவோம். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மன் கால மாலம் அகுல்
ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். நான் சொல்லாததை யார் நான் சொன்னதாக சொல்வானோ அவனுக்குரிய இடத்தை அவன் நரகலோகத்திலே எடுத்துக்கொள்ளட்டும். குளிக்க போறவன் சேத்த பூசினா பரவாயில்லைங்க, நெருப்புக்குள்ள உளுந்து விட போறான். மாபெரிய பாவம். ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்லதாக சொல்லுவது, வேணும் என்று சொன்னாலும் பாவம், வேணும் என்று தீர்க்க விசாரிக்காமல் சொன்னாலும் பாவம். நபியை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலே, வலவ் தகவ்வல அலைனா பாதல் அகாவில் லஅഖذناه منه باليمين ثم لأخذ. அதாவது கருத்தை சொல்கிறேன், இந்த நபிகளார் நாம் சொல்லாத எங்கள் பெயரால் அவர் இட்டுக்கட்டி சொல்லிவிட்டால் அவருடைய உயிர் நாடியை தரித்து விடுவோம், வலதால் அவரை பிடித்து அவருடைய உயிர் நாடியை தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவ்வளவு மாபெரிய பாவம். அல்லாஹ் அவர்களுக்கு நாசம் என்று சொல்கிறான். எத்தனை ஆயிரக்கணக்கான விடயங்களை எழுதி வைத்துள்ளார்கள், லட்சக்கணக்கான விடயங்களை எழுதி வைத்தார்கள். இந்த குப்பைகள் கூலன்கள் எல்லாம் முஹம்மது நபியின் பெயரால் வந்துவிட்டால் இந்த உம்மத்து நாசமா போயிரும் என்பதை பயந்ததால் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த செய்திகளை அன்று சொன்ன ஒவ்வொருவரினுடைய காலடிக்கும் சென்று சென்று இவர் நல்லவரா பொல்லாதவரா கூட்டி குறைச்சி சொல்பவரா என்று நாடு 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 நாடாக பாலைவனங்களிலே அலைந்து திரிந்து உண்மைக்குண்மையான செய்திகளை மட்டும் தேடி வடிச்செடுத்தார். அதைத்தான் நான் சொன்னேன், 5 லட்சத்திற்கு மேற்பட்ட செய்திகளை விட்டார், 7000 சொச்சம் செய்திகளை மட்டும் புறக்கி எடுத்தார். ஏன்? உண்மைகள் மட்டும் சேர வேண்டும். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், எத்தனை நூற்றுக்கணக்கான லைபான ஹதீஸை நீங்கள் பாவிக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு முன்னால் அந்த வழிகாட்டல் இல்லாமல் எத்தனை நூற்றுக்கணக்கான செய்திகளை உருவாக்கி விட்டீர்கள். கூட்டு துஆ ஒன்று பரலான தொழுகைக்கு பின் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள்? ரசூலுல்லாஹ் ஓதவில்லை, அதனால் ஓதுவதில்லை, முடிஞ்ச அதனோடு விடயம். ஆனால் தப்லீக் சகோதரர்களை, சிந்தனை செலுத்துங்கள், சற்று சிந்தனை செலுத்துங்கள். கொழும்பு மர்கஸில் இருந்து தொடங்குவோம். இதை நமது பிரயாணத்தை ஒரு ஜமாஅத்து வெளியிறங்க போகின்றது. ஒரு ஜமாஅத்து 30 நாளைக்கோ 40 நாளைக்கோ அனுப்ப போகிறார்கள். அப்ப முதல்ல என்ன செய்வார்கள்? அமீசாப் கையேந்துவார், மற்றும் உள்ளவர்கள் கூட்டா துஆ கேட்பார்கள். முதலாவது விஷயம், ஒரு சப்ஜெக்டை நான் எடுக்கிறேன், எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள் தான் நான் பேச முடியும். கூட்டா துஆ கேட்கப்படும், முதலாவது விஷயம். இப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் படைகளை அனுப்பி வைக்கின்ற போது சஹாபாக்கள் எல்லாம் கையேந்த, ஒரு நாளேனும் ரசூலுல்லாஹ் கையேந்தி துஆ கேட்டதற்கு சஹீஹான ஹதீஸ் இருக்கிறதா? இல்லை, எங்கேயும் உங்களால் காட்ட முடியாது. அப்ப நபிகளார் ஒன்றை அவ்வாறு செய்யாத போது இவர்கள் அவ்வாறு செய்தால் இதற்கென்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்தால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை பாருங்கள். அதை விட்டு அவர்கள் ஓதுகிறார், அமித்ஷா ஓதுகிறார் என்பதற்காக எல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. அதனால் இதை நாம் விளங்கியதால் அந்த காலத்திலேயே அவ்வாறு அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது எனக்கு மனதிலே ஊசலாட்டம். நான் கையேந்தினாலும் சில நேரம் கையேந்துவேன், கூட்டா துஆ கேட்கிற அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்ல மாட்டேன் என்றால் பிதஅத். எனக்கு அது விளங்குகிறது, ஆனால் எனக்கு தெளிவில்லை அந்த காலத்தில். அதனால் முடியுமானவரை விலகிக் கொள்வேன். ஒவ்வொரு நாளும் யாசின் சூரத்தை ஓதிவிட்டு கூட்டா இருந்து துஆ கேட்பார்கள். அந்த சபையிலே நான் கடைசி காலத்திலே நான் இருப்பதில்லை, சில நேரம் எழும்பிக்கு போயிடுவேன். காரணம், யாசின் ஓதி துஆ கேட்பது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் ஆதாரமற்ற பலகீனமான ஹதீஸ்கள் அந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். யாசினை ஓதினால் அண்ணன் நடக்கும், இன்ன நடக்கும், இன்ன நடக்கும், இன்ன தேவை நிறைவேறும், அது நிறைவேறும், இது நிறைவேறும். புறம் அந்த ஜமாத் வருகிறது, ஒரு ஊர் எல்லையை வந்து அடைகிறது. அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தால் ஒரு கூட்டு துஆ. புறம் பள்ளிவாசல்லே அவர்கள் மஷ்வரா செய்து விட்டு கஸ்து போக வெளியிறங்குவார்கள், அவடத்து ஒரு கூட்டு துஆ. நாம் என்ன சொல்கிறோம் சகோதரர்? இப்படியெல்லாம்
எல்லா சந்தர்ப்பங்கள் இவ்வாறு ரசூலுல்லாஹ் கூட்டு துஆ ஓதவில்லை. ஒரு கூட்டு துஆ பரலான தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஓதவில்லை. அதை நாம் உருவாக்கி விட்டோம். இல்ல, ரசூலுல்லாஹ் உருவாக்கியதை நாம் அதை இல்லாமல் ரசூலுல்லாஹ் உருவாக்கியதற்கு மாற்றமாக வந்ததை இல்லாமல் ஆக்குவோம் என்பதற்காக ஆங்காங்கே பிரச்சாரங்களும் முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்க எத்தனை கூட்டு துஆவை நன்மையை ஏவுகிறோம் தீமையை தடுக்கிறோம் என்ற பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பிதஅத் தானே, இது தவறு தானே. நபிகளார் காட்டாத எந்த விடயத்தை ஒருவன் மார்க்கத்தின் பெயரால் செய்தாலும் அது வழிகேடு, போகின்ற இடம் நரகலோகம் என்று ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. நாம் குளிக்க போகிறோம் என்ற பெயரால் நரகத்துக்கு போயிடுவோமே என்றுதானே நாம் சொல்கிறோம். சிந்தனைக்காக சொல்கிறேன். உதாரணத்திற்கு அமித்ஷாப் சொன்னார் என்றெல்லாம் பார்க்காதீர்கள் சகோதரர்களே. இவ்வாறு இந்த விடயத்தில் ஒரு பாரிய முரண்பாடு. நாம் கூறுகிறோம் அல் குர்ஆனும் ஆதாரம் ஹதீஸும், இவர்கள் குர்ஆனும் ஆதாரம் ஹதீஸ், லைபான் ஹதீஸ், பெரியாருடைய கூற்று. அங்கே முரண்பாடு வருகிறது. தீர்வு வருமா சகோதரர்களே? பிரச்சனையானே தோன்றும். தீர்வுக்கு வழி நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் குர்ஆனும் ஹதீஸும் என்றுதானே அல்லாஹ் சொல்கிறான். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய மற்றும் முன்னுள்ள நபிமார்களுடைய பிரச்சார பணியின் முறையை அப்படியே விட்டு விடுகிறார்கள். பேருக்கு சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய வழியிலே தான் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று. ஆனால் அவர்களுடைய பிரச்சார பணி எல்லா ஜமாத்துகளும் தௌஹீதை பேசக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் டோட்டலாக குர்ஆன் ஹதீஸுடைய முறைக்கு மாற்றமாகவே தங்களுடைய பிரச்சார பணியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنْ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. ஒவ்வொரு சமூகத்திலேயும் நாம் தூதரை அனுப்பினோம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடியதை விட்டுவிடுங்கள், தவிந்து கொள்ளுங்கள் என்கிற கொள்கையை கொண்டுதான் நாம் அனுப்பினோம். நபிமார்களின் பிரச்சார பணி முதலாவது சப்ஜெக்ட் தௌஹீத். அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற சிறுக்கான காரியங்கள் அனைத்தும் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் பிரச்சார பணியிலே முதலாவது பேசப்பட வேண்டியது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மதீனாவிலே மக்காவிலே 13 வருஷம் ஈமானுக்காக உழைத்தார்கள் என்று சொல்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்தபடியும் 13 வருஷம் ஈமானுக்காக உழைத்தார்கள். அந்த 13 வருஷம் ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? நபிகளார் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள், இறந்து போனவரிடம் பிரார்த்திக்க கூடாது, கற்கள், முற்கள், சூரியன், சந்திரன் மற்றும் அல்லாஹ் அல்லாத எதை ஒருவன் பிரார்த்தித்தால் பிரயோசனம் அளிக்கும் என்று என்பானோ அவரிடம் பிரார்த்திக்க கூடாது, அதற்கு ஈக்குவலான எந்த செயலையும் செய்யக்கூடாது. இதுதான் முஹம்மது நபிகளாருடைய பிரச்சாரம் மக்காவிலே. இதனோடு சமுதாயத்திலே அங்கிருந்த கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அனாதைகளின் சொத்தை சாப்பிடுதல், களவெடுத்தல், விபச்சாரம் செய்தல், இதை தடுத்தார்கள். குடல் வாயை துண்டித்து வாழுதல், இதை தடுத்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் மக்காவிலே பிரச்சாரம் செய்தது. இதை இன்று யார் செய்கிறார்கள்? இது எல்லோருக்கும் வெளிச்சமான விடயம். இன்று தங்களுடைய பிரச்சார பணியிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று தெளிவாக வெட்ட வெளிச்சமாக ஒரு சமுதாயத்தில் முன்னெடுத்து செல்கின்றவர்கள் யார்? ஒரு பள்ளிவாசல் அல்லது ஒரு ஊர், அங்கே போகிறோம், 4 தர்கா இருக்கும், ஒரு சிறுக்கான கந்தூரிகள், நேர்ச்சைகள், காணிக்கைகள், இறந்து போனவர்கள் அடக்கிவிட்டு அவரிடம் வந்து பிள்ளையை கேட்பார்கள். அவருடைய கபரிலே என்ன செய்கின்றார்கள்? பிள்ளைகளை நோய் வந்தால் பிள்ளைகளை அதற்கு மேல் உருட்டுவார்கள், நோய் குணமடைவதற்காக. அந்த கபரடியிலே பத்துகின்ற விளக்கினுடைய எண்ணெயை உடம்பிலே பூசுகிறார்கள், நோய்க்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு அவர்களுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் மற்றும் பொருள்களையும் நேர்ச்சை செய்து கபரில் உள்ளவருக்கு நேர்ச்சை செய்து வணங்குகிறார்கள். உன் ரப்புக்காக தொழு, உன் ரப்புக்காக அறுத்து பலியிடு என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் அல்லாதவருக்கு நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறது, இது போன்ற சிறுக்கான காரியம் நடக்கின்ற பள்ளிவாசலுக்கு ஒரு ஜமாத்து வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். தப்லீக் சகோதரர்களே,
சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய பிரச்சார பணி சிறுக்கு செய்கின்ற அந்த சமுதாயத்திலே அவரிடம் அந்த விடயத்தை எடுத்து விளங்கப்படுத்துவது, உடைச்சி சொல்வது, உடைச்சி எடுத்து சொல்வது, விளக்கமாக சொல்வது. எப்படி சொல்ல வேண்டும்? மக்களே, நாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம்தான் இந்த பள்ளிவாசலிலே ஒரு கபர் இருப்பது. அந்த கபரிலே நாங்கள் இறந்து போனவரிடம் பிரார்த்திக்க கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் சொல்லியிருக்கிறார்கள் என்று அது சம்பந்தமான ஹதீஸ்களை, குர்ஆனை மற்றும் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்மாறான விடயத்தை தெளிவாக மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது மறுப்பார்கள், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இதைத்தானே சொல்ல வேண்டும். ஆனால் சொல்லுகிறார்களா? இல்லை. சொல்லுகின்றீர்களா? இல்லை. மாறாக கபரை வணங்குகிறவன் பிரார்த்திப்பவன் பிரார்த்திப்பான், பிறகு வந்து தொழுவான். நீ இணை வைத்தால் உனது அமல் எல்லாம் பாழாய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இணை வைப்பவனுடைய, சிறுக்கு செய்கிறவனுடைய வணக்கம் ஏற்கப்படாது. உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தோடுகிறோம் என்று பள்ளிவாசலிலே அங்கே துஆ கேட்டுவிட்டு தொழுகையிலே தொழுது முடிந்த பின் அவுலியாட கபரடிக்கு வந்து, அவுலியாவை நீங்கள் எல்லாம் பார்த்து ஹெல்ப் பண்ணணும், இன்னைக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது, நமக்கு இன்னைக்கு வருமானம் கடன் தேவையும் இருக்கிறது, அதனால நீங்கள் தான் பார்த்து ஹெல்ப் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு ரூபா காசுன்னு சொல்லி இந்தியாவில் போட்டு போகிறத பார்க்கமா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? இதை சிறுக்கான காரியம் என்று ஏன் தப்லீக் ஜமாஅத் சகோதரர்கள் இந்த அமைப்பிலே டில்லியிலோ பாகிஸ்தானிலோ ஏன் எடுத்து பேசுவதில்லை? சிந்தியுங்கள். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் பிரச்சாரம் செய்தார்களா? என்ன சொல்வார்கள்? இல்ல அப்படி நாம எடுத்து சொன்னால் நமக்கு இடம் கிடைக்க மாட்டாது, நம்மளை பள்ளிக்கு எடுக்க மாட்டார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாம தான் செல்றோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு முந்தி பிலால் அடிபட்டார், அபூ கிஃபாரி அடிபட்டார், இவர் அடிபட்டார். முஹம்மது நபியினுடைய தலை மீது குடலை போட்டார்கள், அவர்களை சவித்து அவர்கள் மீது பெரிய பெரிய துன்புறுத்தல் செய்தால் ஊரை விட்டு ஒதுக்கினார்கள். ஷோபு அபிதாபில உணவின்றி பள்ளி தள்ளப்பட்டார்கள். இது எல்லாம் ஏன் முஹம்மது நபிகளாருக்கு நடந்தது? நபிகளாருடைய தௌவா பணி, இஸ்லாமிய பிரச்சாரம் எப்படி அமைந்தது? இணை வைத்தலை பகிரங்கமாக தெளிவாக அவர்கள் எதிர்த்ததால், இது சிறுக்கண்டு சொன்னதால் தானே. ஏன் அது போன்ற காரியம் நமக்கு நடக்கக்கூடாது? நடந்தால் தானே நாங்கள் முஹம்மது நபியை பின்பற்றார்கள். அதை தெளிவாக எடுத்து சொல்லாமல் என்ன சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் ஈமானுக்காக மக்காவிலே 13 வருஷம் கஷ்டப்பட்டார்கள். அது வரையும் கஷ்டப்பட்டு எதை சொன்னார்கள்? நூ நபி எதை சொன்னார்கள்? நூ நபி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார். இது தலைப்பு. என்ன சொன்னார்கள்? இன்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று கொண்ட சமுதாயம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய கபரடிக்கு ஏறி இறங்கி திரிகிறது. குறைகாரன், சாத்திரகாரன் அவர்களுக்கு பின்னால் போனாலே அவன் ஈமானை இழந்து விடுகிறான். அது சிறுக்கான காரியம். ஒவ்வொரு ஊர்களிலும் மூலை முடுக்களை ஏமாற்று பேர்வழிகள் குந்திக்கொண்டு மக்களை இடை வைத்திலே வழிபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் பேசுவதில்லை? ஒரு காரணம், அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சார முறையை விட்டும் வெளியிறங்கி விட்டார்கள். காரணம், அவருடைய அமீர்மார் அப்படித்தான் சொல்லியுள்ளார்கள். யாராவது ஒரு சகோதரர் ரசூலுல்லாஹ் செய்த பிரச்சார முறைப்படி சிறுக்கான காரியம் நடக்கிற ஊரிலே சென்று ஒரு தப்லீக் சகோதரர் போய் பேசினால் உடனே மசூரா கூடி அவரை அமித்ஷா மசூராவிலே முடிவெடுப்பார்கள், நீங்கள் நின்று கொள்ளுங்கள் என்று. அப்படி எத்தனை சகோதரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாம் கேட்கிறோம், சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இவ்வாறு பிரச்சாரம் செய்தார்கள் என்று ஒரு முறை இருக்க, அதற்கு மாற்றமான முறையில பிரச்சாரம் செய்து சுவர்க்கம் போக முடியுமா? போக முடியாது. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. இந்த வசனத்தை எல்லோரும் ஓதுவார்கள், ஆனால் செயற்படுத்துவதில்லை. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே அழகான முன்மாதிரி இருக்கின்றது. என்ன விடயத்தில்? எல்லா விடயங்களிலும். தௌவா பணியிலே, நன்மையை ஏவுவதிலே, தீமையை தடுப்பதிலே, தீமையிலே மாபெரிய தீமை இணை வைத்தல். இணை வைத்தல் நடக்கின்ற போது அதை தடுப்பதுதான் முதல் கடமை. அதனால் தான் நாங்கள் இன்றைக்கு ஏசப்படுகிறோம், எதிர்க்கப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம்.
அடித்தார்கள், மிரிச்சார்கள், துவைச்சார்கள். மௌத்தாகி விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கும் அடித்தார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா போலும் சந்தோஷம். நபிகளார் அடிபட்ட மாதிரி அடிபடுகின்ற போது சந்தோஷம். என்ன கூறுகிறார்கள்? ஊரை விட்டு நிப்பாட்டி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் மென்மையாகத்தானே தௌவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மக்காவிலே செஞ்சது என்ன கடினமாகவா? அப்ப நபிகளார் மக்காவிலே செஞ்ச பிரச்சார பணி, அவர் அடிபட்டது எதனால்? ஊரை விட்டு மிரட்டப்பட்டது எதனால்? அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பார்கள். ஃபிரௌனிடம் போகும்போது கூட மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னானாம், நீங்கள் 2 பேரும் சென்று மென்மையான வார்த்தைகளால் சொல்லுங்கள் என்று இப்படி சொல்வார்கள். சகோதரர்களே, என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை இன்று எல்லா இயக்கத்தினரும் பாவிக்கின்றார்கள். இந்த வசனத்தின் முன்துண்டையும் பின்துண்டையும் விட்டு விடுகிறார்கள். சூரத்து தாஹாவிலே மற்றும் பல சூரத்துகளிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் பிரச்சாரம் செய்ய போன பணியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். فَقُولَا لَهُ قَوْلًا لَيِّنًا لَعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَىٰ. அவன் திருந்தலாம், புத்தி வரலாம், பயந்து நடக்கலாம் என்ற கருத்திலே நீங்கள் நளினமாக லையினன் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதென்ன நளினம் என்றால் அதற்கு அவனே விளக்கம் சொல்கிறான். அப்படி என்றால் நாம் சொல்ற மாதிரி அவர்கிட்ட போய் ஃபிரௌன்கிட்ட போய் சிரிச்சு கொண்டு, என்ன சோமா இருக்கீங்களா நீங்க, எப்படி பிள்ளை குட்டி என்றால் சிரிச்சு பேசி இருந்து அவர் சார டீயை குடிச்சிக்கு வாரதில்லை என்றால் அங்கு அதல்ல விளக்கம். பின்னுக்கு வாசியுங்கள் குர்ஆனுடைய வசனங்களை. ஃபல்தியாஹு ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக் ஃபர்சில் மானா பனி இஸ்ராயீல். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் போய் எப்படி சொல்லணுமாம்? மென்மையாக சொல்லுங்கள் என்றால் அது எப்படி என்று அல்லாஹ் சொல்லிக், அதாவது தெளிவாக சொல்லுங்கள். 2 பேரும் போய் சொல்லுங்கள், நாங்கள் உன்னுடைய ரப்பிடம் இருந்து வந்துள்ள 2 தூதர்கள், எங்களோடு பனு இஸ்ரவேலர்களை அனுப்பி வையுங்கள், அவர்களை சித்திரவதை செய்யக்கூடாது, இறைவனிடம் இருந்து வந்த செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சலாம் உண்டாகும், மறுத்தவருக்கு அல்லாஹ்வின் தண்டனை உருவாகும் என்ற இவ்வாறான செய்தியை சொல்லுமாறு சொல்கிறார். ஃபிரௌனே சொல்லுகிறான், நான் தான் உங்களை படைத்து பரிபாலிக்கிற ரப்பு என்கிறான். ஆறு ஃபிரௌன், நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனிடம் போய் மூசாவும் ஃபிரௌனும் போய் எப்படி சொல்லணுமாம்? உன்னுடைய ரப்பு, அவன் எங்கள் 2 பேரையும் அனுப்பி வைத்திருக்கிறான், அவனுடைய 2 தூதர்கள். நான் தான் ரப்பு என்கிறவனிடம் சென்று உன்னுடைய ரப்பு என்று சொல்கின்ற வார்த்தை அது எவ்வளவு பெரிய ஒரு அணுகுண்டாக இருக்கும் அவனுக்கு. இப்படி செல்லுங்கள், இஸ்ரவேலர்களை நீ வேதனை செய்து கொண்டு கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், அவர்களை நீ வேதனைப்படுத்த கூடாது, அவன் செய்கின்ற பிழையை தடுக்க வேண்டும். மாறாக நாங்கள் இறைவனுடைய தூதர்களாக வந்திருக்கிறோம், அவர்களோடு எங்களோடு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும், அவர்களை நீ வேதனை செய்யக்கூடாது. வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, இந்த நேர்வழியை பின்பற்றியவருக்கு சாந்தி உண்டாகும், நிராகரித்தால் தண்டனை உருவாகும் என்று சொல்லு. இதாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்ன கூற்று. வெறுமனே மென்மையாக சொல்லுதல் என்ற அந்த தலைப்பை மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் என்னையோ நடத்தி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதைத்தான் சொல்கிறோம். குர்ஆனின் ஹதீஸின் பெயரால் தலைப்பை போட்டுக்கொண்டு மந்திரம் ஓதுகின்றான். அரசியல்வாதி குர்ஆன் வசனத்தை இந்த நாட்டு அரசியலுக்கு பாவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனப்படை அழைத்தோம் என்றால் அலந்தர கைவ சூரத்தை ஓதுறான் அவன். ஆணைப்படையை நாம் எப்படி அடைத்தோம் இல்லையாண்டி யூஎம்பி கட்சிக்கு எதிர் பண்ண அவன் ஓதுறது, மரத்துக்கு எதிர் பண்ண இவன் ஓதுறது, இப்படி கட்சிக்கு கட்சி நாம் ஒரு கட்சியும் இல்லைவாப்ப நான் தெரியானே, இப்படி போட்டு போட்டு ஓதுகிறார்கள். குர்ஆன் வசனம் என்று நின்றுக்கு ஆடுது. விரும்பின பக்கம் அது என்னையோ மாதிரியா பெய்யுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எமது சமுதாயத்துக்கு ஏற்பட்ட முசீபத். குர்ஆனை முழுமையாக படியுங்கள் சகோதரர்களே. எவ்வளவு காரமாக இருந்திருக்கும் என்று ஃபிரௌனுக்கு இந்த வார்த்தை.
தெளிவாக சொன்னார்கள். அப்ப ஃபிரௌன் கேட்டான், அப்படி என்றால் இதற்கு முன்வந்த சமுதாயம் என்ன சொல்கிறாய்? ஃபமா பாலுல் குரூனில் ஊலா. இன்னைக்கு கேட்பார்களே, மௌலவியா நீங்க இப்படி சொல்லல, அப்ப முந்தைய ஆக்களுக்கு வந்து மௌத்தான ஆக்களை செய்தி என்று கேட்கிறானே. இதே கேள்வியை ஃபிரௌன் அந்த மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரிடம் கேட்டான். வகால இல்முஹா இன்த ரப்பி ஃபீ கிதாப். அதை பற்றிய சப்ஜெக்ட் அல்லாஹ் பார்த்துக்குவான், அவனோடு இருக்கு. அது நம்முடைய சப்ஜெக்ட் அல்ல. எது முன் வந்தவர்களுடைய செய்தியை பார்ப்பது அது அல்லாஹ் பார்க்கிற சப்ஜெக்ட். நம்முடைய சப்ஜெக்டுக்கா நீ இப்ப இருக்கிறது போல மக்களை தண்டிக்கிறது, நீ ரப்பண்டு சொல்லது, ரப்பங்கிற ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. இத போய் ஃபிரௌன் மூசாவை பிடிச்சி தண்டிக்கணும் என்று தேடிக்கிறான். அந்த நேரத்தில் தூதரா போய் அனுப்புகிறான் அல்லாஹ் தஆலா, போ சொல், மிச்ச கணக்கு நான் பார்ப்பேன். சரி, ரசூலுல்லாஹ் இப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னான், வந்திரும் அஷிரத்தக்கல் அக்ரபீன், உனது குடும்பத்தை சார்ந்த நெருங்கிய உறவினர்களுக்கு எடுத்து சொல் என்ற வசனம் இறங்குகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி மேடை போட தேவையில்லை, இது மாதிரி லைட் எல்லாம் போட தேவையில்லை. இப்படி போட்டு லைட் எல்லாம் போட்டதான் நீங்க வந்து சேர்வீர்கள். அன்று ஒருவரை கூப்பிடுவது என்றால் ஒரு மலையில ஏறி கூப்பிட்டால் வந்துருவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு குபைஸ் மலையில ஏறுகிறார்கள். ஏ பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளே என்று ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயரையும் சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். மக்காவின் மொத்தம் அப்படியே சமூகம் எல்லோரும், எல்லா குடும்பமும் அப்படியே வந்து சேருகிறது மலையடி. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நபியலாரின் பிரச்சாரத்தை பாருங்கள், முஹம்மது நபியினுடைய பிரச்சாரத்தை பாருங்கள். அந்த சமுதாயம் என்னென்ன கொண்டிருக்கிறது? நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்ராஹிம் நபி சொன்ன கொள்கைக்கு மாற்றமாக பள்ளிவாசலிலே காபத்துல்லாவிலே அல்லாஹ் அல்லாத இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை வைத்து வணங்குகிறார்கள். இப்ராஹிமுக்கு ஒரு சிலை உருவம், இஸ்மாயிலுக்கு உருவம், மற்றும் உலகத்தில் அந்த காலத்திலே வாழ்ந்து மௌத்தான நல்ல மனிதர்களுக்கெல்லாம் உருவங்களை செய்து வைத்து அவர்களிடம் மழையையும் தேவைகளையும் உணவையும் கேட்டு அவர்கள் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நேர்ச்சி செய்து அறுத்து பலியிடுகிறார்கள். வணக்க வழிபாடுகளை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் காட்டித் தந்த முறைக்கு மாற்றமாக உருவாக்கி செய்து வந்த அந்த சமுதாயத்தினை அழைத்து கூறுகிறார்கள். சொன்னது என்னவென்றால், இப்ராஹிம் நபி சொன்ன மார்க்கம் வேறு, நீங்கள் இப்ப செய்யறது வேறு என்கிறதை வேறு விதமாக சொல்கிறார். முதல் தன்னை பத்தி கேட்கிறார். நான் உங்களிடம் ஒரு செய்தியை சொன்னால், இந்த மலைக்கு பின் ஒரு படை ஒன்று உங்களை அழிக்க வருது என்று சொன்னால் என்ன நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நீங்கள் உண்மையாளர், நாங்கள் நம்புவோம். அப்படி என்றால் அந்த அளவுக்கு உத்தமமான உச்ச நிலையிலே இருந்தால் ரசூலுல்லாஹ், எந்த தப்பான பெயரும் அவருக்கு கிடையாது, உண்மையாளர். அப்படி என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மிக கடினமான நாளினுடைய தண்டனையை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ரசூலுல்லாஹ்வினுடைய பிரச்சாரத்திலே முதலாவது வந்தது நரகத்தை பற்றிய எச்சரிக்கை, வார்னிங். வெறுமனே சொர்க்கத்தை பற்றி பேசுவதல்ல, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, ரெண்டும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஷிர்க் செய்கின்ற அந்த சமுதாயத்திலே முதலாவது சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. நீங்கள் அவ்வாறு இணை வைத்தால் அல்லாஹ்வின் தண்டனை வரும். இணை வைத்தலை தடுக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தடுக்கிறோம். தப்லீக் சகோதரர்களே, ஏன் நீங்கள் எங்கேயும் பேசுவது கிடையாது? நான் எத்தனை வருடங்கள் தப்லீக் ஜமாத்திலே ஊர் ஊராக நாடு நாடாக சென்று எந்த பள்ளி வாசலிலும் அங்கே மக்கள் கபரை வணங்குவார்கள், அங்கே சென்று இது ஷிர்கான காரியம் என்று பேசுவதில்லை. நம்மளால் கேட்க முடியாது, பார்த்து கொண்டிருக்க முடியாது. 6 நம்பர் என்ற அடிப்படையில் 6 நம்பரையும் ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை மட்டும் பேசுவார்கள், மற்ற விடயங்களை பேசுவதில்லை. பாவத்தை தடுப்பதே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே நன்மையை ஏவுவது, பாவத்தை தடுப்பது என்று இரண்டையும் சேர்த்துத்தான் சொல்கிறான். அல்லாஹ் சேர்த்த ஒன்றை பிரிக்க கூடாது. என்ன சொல்வார்கள்? வெளிச்சம் வந்தால் இருள் போயிரும் என்பார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்விற்கு இந்த தத்துவம் தெரியாதா? என்ன அல்லாஹ்விற்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? வெளிச்சம் வந்தால் இருள் போகும். வெளிச்சம் என்றால் என்ன? மனிதன் இருளையே வெளிச்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இருளையே வெளிச்சம் என்று எண்ணுகின்றவன் ஒரு நாளும்
அவன் இருளை போக்காட்ட மாட்டான். காரணம், அவன் தான் இருளை வெளிச்சம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் போக்காட்ட விரும்பான். முதலாவது அவனுக்கு தெரிய வேண்டும் வெளிச்சம் என்றால் என்ன, இருள் என்றால் என்ன என்று இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் தர வேண்டும். அப்போதுதான் அந்த இருளை போக்காட்டுவான். ஷிர்க்கை ஒழிப்பது முதலாவது தௌவாவின் அடிப்படை. இன்று ஜமாத் இஸ்லாமி சகோதரர்கள் அதை பற்றி ஓப்பனாக பேசுவதில்லை. சில வேளை பேசுகிறோம் என்று சொல்லலாம், நாம் அப்படி காணுவதில்லை. இஹ்வானிய சகோதரர்கள் அவர்கள் அங்கே ஓப்பனாக பேசுவதில்லை. நபிமார்கள் பகிரங்கமாக ஓப்பனாகத்தான் இதை பேசினார்கள், ஓப்பனாக பேசினார்கள். அதை சொல்ல போனால் என்ன சொல்கிறார்கள்? ஃபித்னா வரக்கூடாது, ஃபித்னா என்பது கொலையை விட கொடூரமானது. திருப்பி ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த குர்ஆன் வசனமும் அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் என்பது கொலையை விட கடினமானது என்று சொல்லுகிறார்களே, இந்த வசனம் கூட இவர்கள் கொடுக்கின்ற விளக்கத்தின் அடிப்படையில் இல்லை. இந்த வசனத்திலே முன்னுக்கும் பின்னுக்கும் எடுத்து வணங்குவார்கள். அங்கே சென்று இது ஷிர்கான காரியம் என்று பேசுவதில்லை. நம்மளால் கேட்க முடியாது, பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. 6 நம்பர் என்ற அடிப்படையில் 6 நம்பரை ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை மட்டும் பேசுவார்கள், மற்ற விடயங்களை பேசுவதில்லை. பாவத்தை தடுப்பதே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே நன்மையை ஏவுவது, பாவத்தை தடுப்பது என்று இரண்டையும் சேர்த்துத்தான் சொல்கிறான். அல்லாஹ் சேர்த்த ஒன்றை பிரிக்க கூடாது. என்ன சொல்வார்கள்? வெளிச்சம் வந்தால் இருள் போயிடும் என்பார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்விற்கு இந்த தத்துவம் தெரியாதா? அல்லாஹ்விற்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? வெளிச்சம் வந்தால் இருள் போகும். வெளிச்சம் என்றால் என்ன? மனிதன் இருளையே வெளிச்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இருளையே வெளிச்சம் என்று எண்ணுகின்றவன் ஒரு நாளும் அவன் இருளை போக்காட்ட மாட்டான். காரணம், அவன் தான் இருளை வெளிச்சம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் போக்காட்ட விரும்பான். முதலாவது அவனுக்கு தெரிய வேண்டும் வெளிச்சம் என்றால் என்ன, இருள் என்றால் என்ன என்று இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் தர வேண்டும். அப்போதுதான் அந்த இருளை போக்காட்டுவான். ஷிர்க்கை ஒழிப்பது முதலாவது தௌவாவின் அடிப்படை. இன்று ஜமாத் இஸ்லாமி சகோதரர்கள் அதை பற்றி ஓப்பனாக பேசுவதில்லை. சில வேளை பேசுகிறோம் என்று சொல்லலாம், நாம் அப்படி காணுவதில்லை. இஹ்வானிய சகோதரர்கள் அவர்கள் அங்கே ஓப்பனாக பேசுவதில்லை. நபிமார்கள் பகிரங்கமாக ஓப்பனாகத்தான் இதை பேசினார்கள், ஓப்பனாக பேசினார்கள். அதை சொல்ல போனால் என்ன சொல்கிறார்கள்? ஃபித்னா வரக்கூடாது, ஃபித்னா என்பது கொலையை விட கொடூரமானது. திருப்பி ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த குர்ஆன் வசனமும் அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் என்பது கொலையை விட கடினமானது என்று சொல்லுகிறார்களே, இந்த வசனம் கூட இவர்கள் கொடுக்கின்ற விளக்கத்தின் அடிப்படையில் இல்லை. இந்த வசனத்திலே முன்னுக்கும் பின்னுக்கும் எடுத்து விட்டார்கள். நடுத்துண்டை மட்டும் சொல்லுகிற போது அப்படித்தான் விளங்கும். இங்கே அல்லாஹ் குழப்பம் என்பது எதை? அல் ஃபித்னா, அலிஃப் லாம் அல் ஃபித்னா. இந்த குழப்பம் கொலையை விட பெருசு என்று சொல்வது எதை? சகோதரர்களே, திருக்குர்ஆனை முழுமையாக முன்னுக்கு பின்னுக்கு சேர்த்து வாசியுங்கள். அப்போது வழங்கும் குழப்பம் என்று இங்கே சொல்வது என்ன? அப்ப ஃபித்னா குழப்பம் என்றால், கொலையை விட பெருசு என்றால், ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள். என்னது? மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அவர்ர அல ரிஜாலி மினன் நிசா. பெண்கள் கோயிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு பின் பெண்களை விட ஒரு ஃபித்னாவான ஒன்றை ஆண்களுக்கு நான் விட்டு செல்லவில்லை என்று சொல்கிறார்கள் ஹதீஸ். அப்படி என்றால் நீங்கள் கொலையை விட டேஞ்சரா? இந்த ஃபித்னாவுக்கு அதான் பொருளா? அது ஒரு சோதனை. உண்மையிலே ஆண்களுக்கு மாபெரிய சோதனை. நான் அதைத்தான் சொல்லிவிட்டேன். தாடி முடி இறங்குறதுக்கு கூட அவள் நல்ல அறிக்கை விடுங்கன்னு சொன்னா தான் விடுவார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் தாடி இல்லாத கணவன்மாருக்கு நீங்க போய் செல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். நீ தாடியை கொடுங்கோ, ரசூலுல்லாஹ் விரும்புகிறார்கள் என்றால் மனைவி சொல்லிட்டு அப்ப நல்லா தண்ணி இந்த பலிக்கிறதுக்கு சேவு மீன் பிலேட்டு வாங்கி கொடுக்கறது கூட பாவம். கணவன் இதை கேட்டால் கூட கொடுக்க கூடாது. அதற்கு
சகோதரர்களே, அதல்ல ஃபித்னா. ஃபித்னா என்கிற ஒரு காமன் வேர்ட். அல்லாஹ்வும் ரசூலும் எதை இங்கே ஃபித்னா என்று கருதுகிறான்? குழப்பம் என்று கருதுகிறான், பலா என்று கருதுகிறான். يسألونك عن الشهر الحرام قتال في سورة البقرة வருகிறது. புனிதமிக்க சங்கை மிக்க மாதங்களிலே துல்ஹஜ், துல்காதா, முஹர்ரம் போன்ற புனிதமான மாதங்களிலே யுத்தம் செய்வதை பற்றி இவர்கள் கேட்கிறார்கள். யுத்தம் செய்யலாமா? ஜாஹிலியா காலத்திலும் கூட அந்த சங்கையான மாதங்களில் யுத்தம் செய்ய மாட்டார்கள், சங்கையை போடுவார்கள். அப்படி யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வருகிறது. காபிர்கள் வந்து அத்துமீறுகிறார்கள். சங்கையான மாதங்கள் என்றது கூட பார்க்காமல் முகமது நபியையும் அவர்களை சார்ந்தோரை அழிப்பதற்காக சதித்திட்டுகிறார்கள். கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த வேளையில் யுத்தம் வருகிறது. இதை பற்றி கேட்கிறார்கள், என்ன செய்வது? சொல்லுங்கள், அந்த காலத்திலே யுத்தம் செய்வது என்பது பெரிய பாவமான விடயம்தான். என்றாலும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வை நிராகரிப்பதும், புனிதமிக்க காபாவை விட்டு மக்களை வெளியேற்றுவதும், ஊரை விட்டு வெளியேற்றுவதும், அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுப்பதும் அது இதைவிட காரமானது. வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். இந்த குழப்பம் மக்காவில் இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள் அது மாதிரியாக செய்கின்ற இந்த குழப்பங்கள் இருக்கிறதே, இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கின்ற குழப்பம் எது? அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வுடைய பாதைகளை விட்டு மக்களை தடுப்பது, அவருடைய சொந்த ஊர்களை விட்டு மக்களை வெளியேற்றுவது. இந்த குழப்பம் அவர்களை கொலை செய்வதை விட கடினமானது. சங்கையான மாசங்கள் யுத்தம் செய்ய வந்தாலும் பரவாயில்லை, இந்த குழப்பம் நிறுத்தப்பட வேண்டும். வரம்பு மீறி வருகிறார்கள். புனிதமிக்க மாதையின் சண்டையை கெடுக்கக்கூடிய விதத்திலே குஃப்ருக்காரர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து வருகிறார்கள். இந்த வேளையில் யுத்தம் செய்ய வேண்டி வந்துவிட்டால், வரம்பு மீறி அவர்கள் வந்துவிட்டால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கார்கள். இந்த குஃப்ரு கொள்கையை அழித்தொழிப்பதற்காக அவர்கள் கொல்வதை பிழை என்று, அந்த காலத்தில் கொலை செய்வதை பிழை என்று கருதாதீர்கள். அதை விட இவர்கள் செய்கின்ற குழப்பங்கள் இருக்குது, அதுதான் பெருசு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இங்க குழப்பம் என்று சொல்லப்பட்ட என்னவென்றால், ஏதோ நாம இப்ப சொல்லத்தால என்ன சொல்ல, நம்ம பயன் பண்ணத்தாலே சுருக்கு செய்யக்கூடாது, கபரை வணங்கக்கூடாது, அவுலியாக்கள் என்று சொல்லி போய் அவரவரை மண்ணறையில் போய் உழக்கூடாது என்று சொன்னால், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னால், மக்கள் குழம்பி போவது அது கொலையை விட பெருசு என்று விளக்கம் கொடுப்பது அது மாபெரிய குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பாடான விளக்கம். அது மிக தவறான விளக்கம். அல் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வசனங்களை தங்களின் மனோ இச்சைக்கேற்ப கருத்து மாற்றுவது. முன்வந்த யூத கிறிஸ்திய மதகுருமார்கள் யுஹர்ரிபூனல் கலிம அன் மவாதிஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் செய்த விடயத்தை ஒரு இறை வேத வசனம், தௌராத்திலே இன்ஜில் வேதத்திலே வந்த வசனத்தின் வார்த்தை எந்த கருத்தை அது கொடுக்கின்றதோ அந்த கருத்தை விட்டும் அந்த வாசத்தின் கருத்தை தங்களுடைய மனோ இச்சைக்கேற்ப அப்படியே திருப்பி விடுவார்கள். அந்த வேலைதான் சகோதரர். இது அறியாமல் எங்களுடைய பாமர மக்கள் அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறார் என்று எங்களுடைய சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள்? குழப்பம் கொலையை விட பெருசு, அதனால நீங்கள் என்ன செய்யாது, சுபவுடைய குணத்தோதர சுண்ணத்தில் என்று சொன்னால் பள்ளிவாசல பெரிய குழப்பம் வந்துடும், அது ஆக்களை கொலை செய்யறதை விட பெருசு, அதனால நீங்க விட்டு விடுங்கள் என்று இப்படியே விளக்கம் கொடுத்து கடைசியா சிறுக்கு நடந்தாலும் பரவாயில்லை சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், சிறுக்கு நடப்பது என்பதுதான் ஆகப்பெரிய குழப்பம், அதை நிறுத்த வேண்டும். அதனால் கொலை முயற்சி நடந்தாலும் பரவாயில்லை, சிறுக்கை ஒளிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் சொல்கிறார்கள், சிறுக்கை தடுத்தால் மக்கள் குழம்பிடுவார்களாம். அப்படி என்றால் முகமது நபிகளாருக்கு அது தெரியாமல் போயிட்டதா? இப்ராஹிம் நபிக்கு தெரியாமல் போய்விட்டதா? இப்ராஹிம் நபிக்கும் முகமது நபிக்கும் நாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறோமா சகோதரர்களே? பிரச்சார பணியை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதா அல்லது அவர்களிடமிருந்து நாம் படிப்பதா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது அவரை ஊரை விட்டு அவர்கள் வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லையா, தண்டிக்கவில்லையா, ஊர் குழம்பவில்லையா, இவன் ஒரு பித்ராக்காரன், இவன் ஒரு பெரிய ஒரு மகா கட்டவன், பொய்யன் என்ற வார்த்தையெல்லாம் அவருக்கு சொல்லவில்லையா? முஹம்மது நபியலாருக்கே சொல்லிவிட்டார்கள். நமக்கு சொல்லாவிட்டால் யோசிக்க வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர் தன் தகப்பனை பார்த்து சொல்லவில்லையா மார்க்கத்தை? அப்போது அந்த சமுதாயம் சொல்லவில்லையா, நீ இப்ராஹிமே நீ நிற்க வேண்டும், உன் பேச்சை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் உங்களை கல்லறிந்து கொள்வோம் என்று சொன்னார்களே. ஊரெல்லாம் குழம்பினார்கள். அந்த குழப்பம் நாம் ஹக்கை எடுத்து சொல்வதால் பாத்தில இருக்கின்றவர்கள் குழம்புகின்ற குழப்பம் இருக்கிறதே, அதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. அல்லாஹ் விரும்புவது கெட்டதையும் நல்லதையும் ஒன்றாக வைத்திருப்பதல்ல, கெட்டதிலிருந்து நல்லதை பிரித்தெடுப்பதற்காக அப்படியே குழப்புவது. அதாவது பதற நெல்லையும் நல்ல நெல்லையும் பிரிப்பதற்காக சுலகிலே போட்டு, உங்களோட ஊர்ல என்ன பெயரோ தெரியாது, சரியானே, என்ன செய்வார், இப்படி திலாவுவார்கள். இப்படி ஒரு குழப்புறது. நல்லதையும் பொல்லாத மிக்ஸ் பண்ணி இருக்கும் போது இப்படி ஒரு கையால் போட்டு கிண்டினால்தான் நல்லது வேறாக வர வாய்ப்பு வரும். அந்த மாதிரி கிண்டும். ஹக்கு இன்னது என்று சொல்லணும். பாத்தில் இருப்பவர்களுக்கு அது தெளிவாகின்ற போது உண்மையாளர்கள் வெளிவருவார்கள், பாத்தில் உள்ளவர்கள் இருந்து விடுவார்கள். இதை அல்லாஹ் செய்யுமாறு சொன்னான். முஹம்மது நபிகளார் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். உமக்கு நீ ஏவப்பட்ட விதத்திலே தெளிவாக எடுத்து சொல் என்று சொன்னான். ஏசாமல் சொல்வேன். ஒரு பிழை செய்யறான் ஒருவன், பிழை செய்யற ஒரு சகோதரரை, டே மனையா என்னடா நீ செய்யறன்னு சொன்னா அவனுக்கு கோபம். அதை விட்டு போட்டு பிழை செய்யறானா, தம்பி இங்க வாங்கோ, இது இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் அன்பா சொல்லுது, தெளிவாக விடயத்தை சொல்லு. மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பிராவணம் போன போது, டேய் பிராவண புத்திர வாயன்னு சொல்லல. அவனுக்கு தெளிவாக நீ செய்வது பாவம், நீ சிறுக்கில் இருக்காய், உனது ரப்பு எங்களை அனுப்பி வச்சிருக்கிறான், உனக்கு மேல ஒரு ரப்பு இருக்கிறான், நீ இப்படி மக்களை சித்திரவதை செய்யக்கூடாது என்று விடயத்தை உடைச்சு தெளிவாக சொல்லு. அவ்வாறு இல்லாமல் தெளிவாக சொன்னால் மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வெறும் என்று நாம் கருதுவது, உண்மையை மறைப்பது, அதுதான் ஆகப்பெரிய குழப்பம். கடைசியாக சொல்கிறேன், இன்று எங்களுடைய பல மௌலிமார்கள், அதிலே விதிவிலக்கானவர்கள் குறைவானவர்கள் தான். உண்மை இன்னதென்று தெரிந்ததன் பின்னரும் எல்லா தரப்பிலேயும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய பல மௌலிமார்கள் கூட, அல்லது சில மௌலிமார்கள் கூட சில வேளைகளில் இதிலே தவற விடுகிறார்கள். உண்மை இன்னதென்று தெரிந்தும் அதை சொல்லாமல் விடுவது மாபெரிய பாவம். முன்வந்த யூத கிறிஸ்திய மத உருமார்கள் சபிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி பில் கிதாப். வேதத்திலே நாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொன்னதன் பின்னரும், குர்ஆனிலே திட்டத் தெளிவாக எடுத்துச் சொன்னதன் பின்னரும் எவர்கள் மக்களுக்கு அந்த உண்மையை எடுத்துச் சொல்லாமல் மறைக்கின்றார்களோ, உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன், அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், மேலும் சபிக்கின்ற அனைவரும் சபிக்கின்றார்கள். மலக்குமார்கள் மற்றும் எல்லா பதுவா செய்யக்கூடியவர்களுடைய சாபமும் யாரின் மீது உண்டாகிறதா? உண்மை இன்னதென்று தெளிவாக தெரிந்திருக்க தெளிவாக எடுத்துச் சொல்லாமல் இருப்பது. ஏன் தெரியுமா? சொன்னால் நம்முடைய வருமானம் போயிடும். சொன்னால் நாம் வீட்டை காணியை கொடுத்து விட்டு சீதன வீட்டை விட்டு விட்டு வெளியிறங்க வேண்டும். இதனால் சொல்வதில்லை. அன்னைக்குரிய சகோதரர்களே, உண்மையாக மதரசாக்களிலே படித்த மௌலைமார்களுக்கு தெரியும், கத்தம் ஓதுவது பாத்தியா ஓதுவது இல்லை என்பது தெரியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மையத்துக்கு குர்ஆன் ஓதித்தால் அது சேரும் என்று சொல்லவில்லை, சேராது என்று சொன்னவர் தான் இமாம் ஷாஃபி என்பதை படித்து விட்டு வந்தவர்கள் தான் எல்லா மௌலைமார்களும் தெரியும். ஆனால் சொன்னால் கத்தம் ஓத போக இயலாது, போகாவிட்டால் காசு கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, பிரியாணி கிடைக்காது. அதனால் சொல்வதில்லை. வருமானத்துக்கு புலம் கூட்டுத்துவா ரசூலுல்லாஹ் பரலான தொழுகையை ஓதவில்லை என்பது எங்களுடைய மௌலைமாருக்கு தெரியும்.
எங்கேயும் ஆதாரமான ஹதீஸ் இல்லை. ஆனால் சொல்வதில்லை. சொன்னால் பள்ளிவாசலிலே சொன்னால் மக்கள் நிர்வாகம் நிறுத்தி விடுவார்கள். நிர்வாகம் நிறுத்தினால் சம்பளம் கிடைக்காது. சம்பளம் கிடைக்காவிட்டால் குடும்பத்தை ஓட்ட முடியாது. குடும்பத்தை ஓட்டுவதென்றால் வேறு தொழிலும் தெரியாது. சொல்வதில்லை. இதே மாதிரி தான் இன்று ஒரு பலாய் முசீபத்து. நாம் எங்கும் பிரச்சாரம் செய்கிறோம். உங்களுடைய ஊரில் இருக்கும் இல்லாமல் இருக்கும். இல்ல இருந்தால் அந்த படை இருந்தால் மாத்துங்கள். நான் எந்த பேச்சிலையும் பெரும்பாலும் நான் சொல்லுவேன். குர்ஆனிலே தெளிவாக வந்த ஒரு விடயத்தை சொல்கிறேன். சூரத்து நிசாவிலே 10ஆம் 11ஆம் வசனத்திலே சொல்கிறான், பெண்களே ஆண்களே, யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிzzakari மிஸ்லு ஹல்லில் உன்தையைன், உங்களுடைய பிள்ளைகளின் விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுப்பதை போன்ற 2 மடங்கு சொத்தை ஆண் பிள்ளைக்கு கொடுங்கள். ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகின்ற சொத்தில் 2 மடங்கு சொத்து ஆண் பிள்ளைக்கு போக வேண்டும். ஒருவன் இறந்து விட்டால், இறந்தவனுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது, வேறு எந்த பிள்ளை ஆணோ பெண்ணோ இல்லை என்றிருந்தால் அவனுடைய சொத்திலே மனைவிக்கு 4 ஒரு பங்குதான், 8 1 போகும். ஏனைய சொத்து இறந்தவனுடைய சகோதரர்களுக்கு போக வேண்டும். அவனுக்கு தாய் தந்தையர் இருந்தால் ஒவ்வொருவருக்கும், தாய் தந்தையர் இருந்தால் 6 1 போகும். சகோதரனுக்கு அப்போது சொத்து சேராது. தகப்பன் இருந்தால் சகோதரனுக்கு சொத்து சேராது. தகப்பன் இல்லை என்றால் இறந்தவனுக்கு சகோதரனுக்கு சொத்து சேரும். இப்படி சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சொத்து பிரிவினை பற்றி சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்கிறான்? தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் இட்ட வரம்புகள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இந்த வரம்புகளுக்கு யார் வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவன் வெற்றி பெறுவான். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறுபட்டு அல்லாஹ் சொத்தை பிரிக்குமாறு சொன்ன இந்த வரம்புகளை, இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ இந்த வரம்புகளை யார் மீறுவாரோ அவரை யுத்ஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அவனை நரகத்தில் நுழைய வைப்பேன் என்று சொல்கிறார். நிரந்தரமாக நரகத்தில் நுழைய வைப்பேன் என்கிறார். சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது? ஆண் பிள்ளைகள் திருமணம் செய்கின்றால் பெண்ணிடம் இருந்து வீடு வாங்குகிறார்கள், காசு வாங்குகிறார்கள், சொத்து வாங்குகிறார்கள். தெளிவான ஹராம். இதை தௌஹீத் மௌலைமார்கள் அடித்து உடைத்து செல்ல வேண்டும். வாரிசுரிமை சட்டத்தின்படி சொத்து பிரிக்கப்பட வேண்டும். இதை நாம் ஹயாத்தாக்கவில்லை என்றால் வேறு யார் ஹயாத்தாக்குவது? இதை சொன்னால் நாம் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவோம், பெண் வீட்டிலிருந்து வெளியிறங்க வேண்டும், நமக்கு இருக்க ஊடு கிடைக்காது என்றெல்லாம் எண்ணி 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 நாம் இந்த சட்டங்களை மறைக்க கூடாது. அப்படி நாம் மறைத்தால் நமக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவர்கள் சுயநலத்துக்காக கட்டம் பாத்தியாவை இல்லாத இருக்கென்று சொல்கிறார்கள். நாங்களும் சுயநலத்திற்காக இந்த சட்டங்களை மறைத்து ஒருத்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். தௌஹீத் சமுதாயத்தின் வழிகாட்டியல் சொன்னால்தான் ஏனைய கீழே உள்ளவர்கள் செய்வார்கள். அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். சூரத்து நிசாவிலே 10ஆம் 11ஆம் வசனங்களிலே, சூரத்து நிசாவின் இறுதி வசனத்தில் எல்லாம் சொத்துகள் இவ்வாறு தான் பிரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை மீறி இறைவன் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமாக யாரும் சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்தை சகோதரி அனுபவித்தாலோ, சகோதரிக்கு சேரக்கூடாததை வேறு யாருக்கும் சேருவதை தான் அனுபவித்தாலோ அவர்கள் போகின்ற இடம் நரகலோகம் என்பதை அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் வசனத்தை பாருங்கள், தெளிவெடுத்துக் கொள்ளுங்கள். எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய பிரச்சார பணியிலே நன்மையை ஏவுவதிலே தீமையை தடுப்பதிலே குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள். இது ஒரு மன்னவர்கள் பேசுற சப்ஜெக்ட் அல்ல. குறைஞ்சது 3 அவர்